வணக்கம். இன்னைக்கு சினி ஃபேக்ட்ரி சேனலில் ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் பார்க்க போகிறோம். அப்படி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இசையமைப்பாளராக அறிமுகமாகி ஒரு பாடகராகவும் வெள்ளித்திரையில் சில கௌரவ தோற்றங்களை தோன்றி நடித்து வருகின்ற நடிகரும் பாடகருமான அனிருத் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அனிருத் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமைதியாக இருக்கும் அனிருத் தனுஷின் தொட்டது எல்லாமே தங்கன்னு பாராட்டி இருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ். தனுஷ் இயக்கத்தில் இன்று ரிலீஸ் ஆன படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம். பார்த்து விட்டு விமர்சனம் செய்திருக்காங்க கீர்த்தி சுரேஷ். தனுஷ் பவிஷ் என எக்ஸ்தலத்தில் கீர்த்தி சுரேஷ் சொன்ன விஷயம் ரசிகர்களுக்கு பிடிச்சிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் தனுஷனுடைய அக்கா மகன் தான் பவிஷா. அனிகா சுரேந்திரனும் பிரியா பிரகாஷ் வாரியர் உள்ளிட்டோர் நீடித்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் இன்று தியேட்டர்களை ரிலீஸ் ஆகிருக்குது. தனுஷ் இயக்கிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் பார்ப்பவர்கள் அது குறித்து சமூக வலைத்தளங்களும் நல்ல விதமான கருத்துக்களை தெரிவித்து வராங்க. பெரிய திரையில் பவிஷ் உருவில் தனுஷ் பார்த்ததாக பலரும் தெரிவித்திருக்காங்க. தனுஷ் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே நடிச்சிருக்காரா பவிஷோ. முகஜாடை நடிப்பு தனுஷை நினைவூட்டுவதாக இருக்குதா. அது மட்டும் இல்லாமல் இந்நிலையில தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் ப்ரீமியர் ஷோ பார்த்த நடிகை கீர்த்தி சுரேஷ் எக்ஸ் தளத்தில் கூறியிருப்பது என்னதான் தனுஷ் ரசிகர்களுக்கு பிடித்து விட்டது. எக்ஸ் தளத்தின் கீர்த்தி சுரேஷ் கூறியிருப்பது, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் பார்த்தேன். உங்களின் மிடாஸ் டச்சை விட்டு மீண்டும் ஒரு புது விஷயத்தை உருவாக்கிட்டீங்க தனுஷை. அனைத்து கலைஞர்களின் திரையில் பார்ப்பதுக்கு அருமை. பவிஷ் உங்களுடைய ஸ்மைல் முதல் ஆக்ஷன் குரல் வரை தனுஷாரை நினைவுபடுத்துவதாக இருக்குது. மோதியூ தாமஸ் உங்களுடைய கதாபாத்திரத்தை நிலைத்து நிற்கிறாரு. அனிகா நீங்கள் ரொம்ப க்யூட்டு. ரஃபியா நீங்கள் லவ்லியாக இருந்தீங்க. பிரியா வாரியரும் நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் அழகாக இந்த படத்தில் நடிச்சிருந்தீங்க. பிரியங்கா மோகனின் கேமியோவை மிஸ் பண்ண முடியாது. ரம்யா ரங்கநாதன் உங்கள் டான்ஸ் மூவ்ஸ் அருமை. வாழ்த்துக்கள் ஸ்ரேயஸ் என தெரிவிச்சிருந்தாங்களாம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் குறித்து விமர்சித்து இசையமைப்பாளர் அனிருத் ட்வீட் செய்வார்னு ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் கீர்த்தி சுரேஷ் ட்வீட் செய்திருக்காங்களாம். தனுஷ் படம் குறித்து அனிருத் இதுவரை ட்வீட் செய்தது சினிமா ரசிகர்களுக்கு வருத்தமே சொல்லலாம். இசையமைப்பாளரான அனிருத்துக்கு தனக்கு ப்ரெஷராக இருப்பதாக தெரிவித்த நிலையில் புதுப்படங்களை விமர்சனம் செய்து இமோஜ் வைத்து ட்வீட் போடுவதை நிறுத்திவிட்டாராம். இந்நிலையில தான் அவருக்கு ஒரு புது சிக்கல் வந்திருக்குதா. இது அவரை எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்கிறாரு. இசையமைப்பாளர் அனிருத் ரிலீஸுக்கு முன்பு புதுப்படங்களை பார்த்துவிட்டு அது எப்படி இருக்குது என எமோஜ் மட்டும் பயன்படுத்தி ட்வீட் செய்வாரா. அவர் 3 கப் எமோஜ் கொடுத்தாலே படம் பிளாக் பஸ்டர் என அர்த்தமா. அவர் அப்படி 3 கப் எமோஜ் கொடுத்த படங்கள் பிளாக் பஸ்டரும் ஆகியிருக்குது. இதிலிருந்து தியேட்டருக்கு படம் பார்க்க செல்வவங்க அனிருத்தின் விமர்சனங்களை பார்த்துவிட்டு செல்ல துவங்கினாங்களாம். தற்போது எல்லாம் புது படங்கள் வந்தாலும் சமூக வலைத்தளங்களை வரும் விமர்சனங்களை பார்த்துவிட்டு தியேட்டருக்கு செல்லலாமா வேண்டாமா என சினிமா ரசிகர்கள் முடிவு செய்யும் நிலை ஆகிவிடுச்சு. அப்படி சமூக வலைத்தளங்களில் நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் கூட அனிருத்தினுடைய 3 கப் இமேஜ் கொடுத்து விட்டா செய்தால் படம் பார்க்க தியேட்டருக்கு கிளம்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அனிருத் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் சினிமா ரசிகர்னு சொல்லலாம். இதனால் தான் புதுப்பட ரிலீஸுக்கு முன்பே அனிருத்தினுடைய எக்ஸ்தல பக்கமே கதி என இருப்பாங்க. தன் விமர்சனத்திற்கு கிடைத்த முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொண்ட அனிருத் ஒரு ப்ரெஷராக இருந்ததுதான். இந்நிலையில் தான் பட விமர்சனம் குறித்து ட்வீட் போடுவதே நிறுத்திவிட்டார்னு சொல்கிறாங்க. தன் இசையமைத்த அஜித் குமாரோடைய விடாமுயற்சி படத்திற்கு கூட விமர்சன ட்வீட் போடலையா. விடாமுயற்சி படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் போகலன்னு சொல்லலாம். படம் பார்த்த அனிருத்துக்கு அது பயங்கரமாக வசூல் செய்யாது என்பது தெரிஞ்சுவிட்டது போல. அதனால் தான் ட்வீட் போடாமல் கம்முன்னு இருந்து விட்டார் என்கிறாங்க ரசிகர்கள். இவர் ட்வீட் போடாவிட்டாலும் படம் ஓடாது என்று புது நம்பிக்கையும் வந்துவிட்டுச்சு. இந்நிலையில்தான் தனுஷ் இயக்கியிருக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோப படத்தையும் விமர்சித்து அனிருத் ட்வீட் போடலனும் அத்தி பேர் படத்துக்கு கூட ட்வீட் போடாமல் இருக்கிறாரு அனிருத். ஒருவேளை படம் பார்த்து விட்டு தான் கம்முன்னு இருக்கிறாரு என பேச துவங்கிவிட்டாங்க சமூக வலைத்தளங்களை. 21ஆம் தேதி 10 படம் வருது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அனிருத் இப்படி சத்தமில்லாமல் இருப்பது நல்லதுக்கு இல்லை என பேசுகிறாங்க. ஒரு வீட்டில் அனிருத்துக்கு இப்படி ஒரு தலைவிழி வரும் என அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார்னு கூறியிருக்காங்க.
அனிருத் ரவிச்சந்திரன் பார்த்தோம்னா நடிகர் ரவி ராகவேந்திரனின் மகன்தான். இவரது தாயார் லட்சுமி ஒரு நடன கலைஞராக இருந்திருக்காங்க. லாதா ரஜினிகாந்தின் மருமகன் ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு உறவினர் மகன்தான். அனிருத் பார்த்தோம்னா 2012 நடிகர் தனுஷ் மற்றும் ஸ்ருதிஹாசன் இணைந்து நடித்த படத்தில் ரஜினி மகள் மற்றும் நடிகர் தனுஷின் மனைவியான ஐஸ்வர்யா ராஜனுடைய இயக்கத்தில் வெளியான படம் தான் 3. இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக பணியாற்றி தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகமாயிருக்காரு. இத்திரைப்படத்தில் இவர் இசையில் உருவான வைதிஸ் கொலவெறி பாடல் உலகளவிலே வெளியாகி பிரபலமானதை தொடர்ந்துதான் இவர் தமிழ் திரையுலகில் அடுத்தடுத்து பல திரைப்படங்களுக்கு இசையமைக்கும் வாய்ப்பினை பெற்று பிரபலமாயிருக்காரு. 3 படத்தின் தொடர்ச்சியே இவர் இசையில் வெளியான டேவிட் திரைப்படத்தின் கனவே கனவே பாடல்கள் ரசிகர்களை கவர்ந்து பிரபலமாயிருக்குது. இதனைத் தொடர்ந்து தான் தனுஷ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான எதிர்நீச்ச படத்திலையும் பின்னணி இசையும் பிரபலமாயிருக்குதுன்னு சொல்லலாம். அனிருத் இசையமைப்பாளராக அறிமுகமாகி சில ஆண்டுகளிலே திரையுலக பிரபலங்களையும் தமிழ் ரசிகர்களையுமே கவர்ந்து அடுத்தடுத்த பல திரைப்படங்களுக்கு இசையமைத்து வராரு. இசையின் மூலமே திரையுலகில் பிரபலமாயிருக்குன்னு சொல்லலாம். இவரின் திரைப்பயணத்தின் ஃபிலிம்ஃபேர், விஜய் தொலைக்காட்சிகள் விருது, எடிசன் விருது என பல விருதுகளையும் இசையமைப்பாளராகவும் பின்னணி பாடகராகவும் பல விருதுகளையும் வென்றிருக்காரு. இதுக்கு பார்த்தோம்னா கார்னாவே ரொம்ப பிடிக்குமா. இசைக்கு அடுத்து அனிருத் அதிகம் பிடித்த விஷயம் என்று கார்களை குறிப்பிடலாமா. முக்கியமாக இறக்குமதி செய்யப்படும் வெளிநாட்டு கார்களில் வெளிநாடுகள் பயணம் செய்யும் போது கூட லம்பார்கினி மற்றும் ஃபெராரி ரக கார்களை விரும்பி ஓட்டுவாரா அனிருத். அது மட்டும் இல்லாமல் சினிமாக்களை காட்டிலுமே டிவி தொடர்களை அதிகம் விரும்பி பார்க்கக்கூடியவர் தான் அனிருத். உள்ளூர் சீரியல்கள் இல்லை, எல்லாம் ஆங்கில சீரியல் தான். ஃப்ளோ, எஸ்கோபார், வால்டர் ஒயிட் போன்றவைகள் அனிருத்துக்கு மிகவும் பிடித்தமான ஆங்கில தொடர்களாம். அது மட்டும் இல்லாமல் அனிருத்துக்கு குடும்பத்தை சேர்ந்தவர் எப்போதுமே ரஜினியின் புகழ்ந்து பேசக்கூடியவர் என்பது நம் அனைவரும் அறிந்துதான். அனிருத்துக்கு பிடித்த ரஜினி படம் பாஷா படத்தை பற்றி அதிகம் பேசிக்கொண்டே இருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் ரியல் மேட்ரிக் கால்பந்து அணியில் பரம ரசிகரான அனிருத் அதே போல் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் போட்டிகளிலும் விரும்பி பார்க்கிறாரு. துணை என்பதையே அதிகமாக நம்புவர் தான் அனிருத். அவ்வளவு எளிதில் யாரையும் மறந்து விட மாட்டாராம். முக்கியமாக மதிக்க தெரிந்த நபர்களை அதிகம் மதிப்பாரா அனிருத். சுற்றுலா செல்வதில் அதிக ஈர்ப்பு கொண்டவர் தான் அனிருத். வெளிநாடுகளிலும் அனிருத்துக்கு அதிகம் பிடித்த ஊர் பார்த்தோம்னா அமெரிக்கா. விளையாட்டுகளில் அதிகம் பிடித்தது கிரிக்கெட்டும் கால்பந்துமா. வீடியோ கேம் என்றாலே FFI ஸ்டேஷனல் ராத்திரி முழுக்க உட்கார்ந்து FFIயை ஆடுவாராம். சோஸ் பாச் எனும் ஸ்நாக் உணவு அணிந்திருக்கும் அதிகம் பிடிச்சதுதான். அமெரிக்கா செல்லும் போதெல்லாம் இதை விரும்பி வாங்கி வருவாராம். அது மட்டும் இல்லாமல் அனிருத்துக்கு இசையில் மட்டும் பல ரகங்களை காட்டுவார். உணவில் சைவம் மட்டுமே, அதிலும் பெரும்பாலும் அனைவரும் அழுத்தம் போகும். ரசம் என்றாலே அனிருத்துக்கு மிகவும் பிடிச்சமானதா. ரொம்ப பேட்டையில் இருக்கும் தனது ஸ்டூடியோவில் அதிக நேரங்களை செலவழித்து இசையில் ஆர்வம் கொண்டவராக இருக்கிறாங்க. அடுத்ததாக நாம் பார்த்தோம்னா அனிருத் எந்தெந்த படங்களில் இசையமைக்க இருக்கிறார் என்பதையும் யார் அந்த இயக்குநர்கள் என்பதையும் பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தில் இசையமைக்கிறாரு. இந்த படத்தை யார் இயக்கிறாருன்னா வினோத் இயக்கத்தில் இசையமைச்சிருக்காரு. அடுத்தது நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்துலையும் மியூசிக் டைரக்டராக பணியாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜனுடைய இயக்கத்திலையும் கைதி 2 படத்துக்கு மியூசிக் டைரக்டராக பணியாற்றிருக்காரு. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராஸ் படத்திலையும் மியூசிக் டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜனின் அடுத்த படமான கூலி படத்திலையுமே மியூசிக் டைரக்டராக பணியாற்றிருக்காரு. இது எப்போ ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுதுல மே மாதம் 2025 வெளியாக இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் இவருடைய நடிப்பில் அடுத்த ஆண்டு வெளியாக இருக்கும் படம் பார்த்தோன்னா 26. இதில் யார் இயக்கியிருக்கான தியாகராஜன். இதுலேயும் இசையமைப்பாளர் பணியை செய்ய இருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இவர் இசையமைக்க இருக்கும் படம் பார்த்தோன்னா SK-17. இந்த படத்தை யார் இயக்குகிறாங்கன்னா விக்னேஷ் சிவன். பார்த்தோம்னா ஜனகஸ் என்ற இசைக்குள்ள பள்ளியில் பயின்றிருக்காரு. அவருடைய 21 வயதில் தான் 3 படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. அதுவே அவருடைய இசை பயணத்தின் ஆரம்பம்னே சொல்லலாம். மிகப்பெரிய வெற்றியும் கிட்டுச்சா. மூலையில் உள்ள லயோலா கல்லூரியில் பட்டம் பெற்றிருக்காங்க. 2011 தான் இசை வாழ்க்கையில் முன்னேறலைனால அது ஒரு துணைன்னு கூறியிருக்காங்க.
அனிருத் பார்த்தோம்னா லண்டனில் உள்ள ட்ரினிட்டி இசை கல்லூரியில் பியானோ கற்றுக்கொண்டிருக்காரு. ஒரு ஃபியூஷன் இசைக்குழுவில் ஒரு பகுதியாகவும் இருந்தாராம். அனிருத் சென்னையில் உள்ள சவுண்டெக் மீடியா ஆடியோ இன்ஜினியரிங் நிறுவனத்தில் ஒளி பொறியியலில் டிப்ளமோவும் படிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சினி ஃபேக்டரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.